शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। तत्त्वमसि वाक्यार्थं மற்றும் அகண்டார்த்த வாக்கியம் அதிலிருந்து இந்த உபதேசம் எப்படி நடந்தது, அது இந்த சாப்தபோதம் கிடைக்குமா அப்படிலாம் கொஞ்சம் டெக்னிக்கலா கூட விசாரம் வந்து பூர்வபக்ஷம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை எந்த வாக்கியத்தினாலையும் போதிக்க முடியாது. இந்த பூர்வபக்ஷியுடைய அபிப்பிராயம். அந்த அபிப்பிராயத்தை விஸ்தாரமா சொல்றார். எத்வஸ்து அத்வயம் அத்வயமயாவதனம் ஸ்வசப்தா சத்ய அத்வயத்துவம் அவதந்தும் அசக்கியமேவா. எந்த ஒரு பொருள் அத்விதீயமா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோ அது அப்புறம் ஒரு வாக்கியத்தினால அத்விதீயமா நம்மளால கிரகிக்க முடியாது. எத்வஸ்துதல் வியவஹிதம் பிரதிபாதிதம் பிரத்யக்தயாகும் ஜன பிரதிபத்துமீஷா பிரத்யக்தயா நது ஜன பிரதிபத்துமீஷா. வியவஹிதமா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வஸ்துவே அப்புறம் அபரோட்சமா தெரிஞ்சிருக்க முடியாது. எல்லோருக்கும் அது அனாரோக்கியம் இருக்கா? இங்கேதான் விஷயம் ஆரம்பிக்கிறதா இங்கதான். இப்ப இந்த விஷயம் இங்கதான் ஆரம்பிக்கிறோம். ஆகாங்ஷிதம் பவதி பூரண சக்தியுக்தம் எத் சந்நிதௌ படிதமஸ்ய ஹி சங்கதி ஸ்யாத் நாகாங்ஷையைவ நது சந்நிதினைவ வா ஸ்யாத் சம்பந்திதா ஹி விரஹய்ய பதார்த்த சக்தி. இப்ப முதல் தெரிஞ்சுக்க வேண்டியது தத்துவமசி என்ற வாக்கியம். அதனால அகண்டம் சைதன்ய மாத்திரம் சின்மாத்திரம் சொல்லுது. அது மட்டுமா ஒரு வாக்கியார்த்த போதமா தெரியும். தத்துவமசி என்ற வாக்கியத்திலிருந்து என்ன அர்த்தபோதம் வருதுன்னு கேட்டா, உண்மையா சொன்னா என்ன சொல்லணும், சைதன்யம் அத்விதீயமா தெரியும். அதுல அத்விதீயம் ஒரு தனி பொருள் கிடையாது. அத்விதீயத்துவம் தான் அது சுரூபமே. ஜீவ பிரம்ம ஐக்கியம் மூணு விஷயம் இல்லை. ஜீவா பிரம்மா ஐக்கியம் அப்படி இருந்தால் அகண்ட அர்த்தம் இல்லை. சைதன்யம் மாத்திரம் இருக்கணும். அந்த சைதன்யம் அத்விதீயமா தெரியுதுன்னா சைதன்யம் அத்விதீயம் அப்படி ஒரு சாப்தபோதம் வரணும்னு கூட சொல்லக்கூடாது. அதெல்லாம் நடுவில் வர வார்த்தை. கடைசியில் வரக்கூடிய போதம் என்னன்னா சமாதின்னு சொல்றது இல்லையா. சமாதியில சின்மாத்திரம் சொரூப மாத்திரம் க்ஷயம் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு போதம் அதுல இருந்து வரணும். அதெல்லாம் எப்படி முடியும்? முடிகிற வேலை இல்லைன்னு சொல்றார் பூர்வபக்ஷி. ஆகாங்ஷிதம் பவதி பூரண சக்தி யுக்தம். சாப்தபோதம் வரும்பொழுது அங்கே மூணு விஷயங்கள் வேணும். ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி. ஆகாங்ஷா யோகியதா சந்நிதி இது மூணு இருந்தா தான் சாப்தபோதம் வரும். இப்போ இதுக்கு எல்லாமே அடிப்படையா என்ன இருக்கணும்? பதார்த்த சக்தி இருக்கணும். பதங்களுக்கு அர்த்தத்துல சக்தி இருக்கணும். சக்தினா வாக்கிய வாசக பாவ சம்பந்தம். ஒரு பதம் ஒரு அர்த்தத்தினுடைய வாசகம். எந்த அர்த்தத்தினுடைய வாசகமோ அந்த அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறது சம்பிரதாயம். இப்போ கட்டான ஒரு பதம் இருக்கு, அந்த பதத்துல இப்படி வரும் இந்த அர்த்தம். அந்த பதம் கேட்ட உடனே அந்த அர்த்தம் மனசு வரும். என்ன காரணம்? சக்தி இருக்கு. அப்ப பதத்துக்கு சக்தி கிடையாதுன்னா வேற எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பதத்துக்கு சக்தி கிடையாதுனால் எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இப்ப கேட்கிறார் தத்துவம் அசின்னு இருக்கு. இதுல எந்த வார்த்தையோட அர்த்தம் சைதன்யம் என்றது அதுதான் கேட்கிறார். ஸ்ட்ரைட்டா கேட்டா அதுதான் தது துவம் அசி. இதுல தது என்ற பதத்துக்கு வாக்கியார்த்தமா, துவம் என்ற பதத்துக்கு வாக்கியார்த்தமா, அசி என்ற பதத்துக்கு வாக்கியார்த்தம். இது சுத்த சைதன்யம். ஏதோ சைதன்யம் இல்லை, சுத்த சைதன்யம். இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய மூணு பதத்துல எந்த பதத்தினுடைய வாக்கியார்த்தம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது ஆகாங்ஷையும் யோகியதையும் ஆசக்தியும் எல்லாம் இருந்த உபயோகம் இல்லை. அது செய்யாது. அதுக்கு அப்புறம் அடுத்த சொல்றோம்.
योग्यत्वमत्र अत्र न च तत्त्वमसीति वाक्ये सम्बन्धितां प्रति पदार्थयुगस्य भाति पारोक्ष्यतद्वयविभागविरोधहेतोः गौरश्च इत्यभिहितेषु तथैव वाक्ये यथैव वाक्ये तत्त्वमसि वाक्यं साधारणமாக பார்த்தா கௌரஷ்ட புருஷோ ஹஸ்தி என்ற மாதிரி அசம்பந்தம் சரியா இருக்காது. அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. தத்து என்ற பதத்துக்கு வாக்கியார்த்தம் என்ன? ஈஸ்வரன் வாக்கியார்த்தம். உண்மையாக ஈஸ்வரன் வாக்கியார்த்தம். ஈஸ்வரனை யாரு சொல்லியிருக்காங்க? அந்த எப்படி தெரியுது? ஈஸ்வரா தத்துவம் சர்வத்தியத்துவ விசிஷ்ட சைதன்யம் தத்துவத்தை வாக்கியார்த்தாக எழுதுறாரு. எந்த புத்தகத்தில் பார்த்தாலும் அப்படிதான் எழுதுறாரு. சர்வத்தியத்துவாதி விசிஷ்டம் சைதன்யம் தத்பதத்தை வாக்கியார்த்தா, அல்பஜ்ஞத்வாதி விசிஷ்டம் சைதன்யம் தொம்பதத்தை வாக்கியார்த்தா. இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது கேட்கணும். சதுரம் சொன்னா சர்வத்தியத்துவ விசிஷ்ட சைதன்யம் அர்த்தமா? அது இருக்குமா? அயம் ஆசந்தா தது அணையா என்ன? தது அணையா ததுன்னு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஆசந்தா அர்த்தம் தானே. சர்வத்தியத்துவ விசிஷ்ட சைதன்யம் எங்கே இருந்து கிடைச்சது? தத்பதஸ்ய பூர்வ நிர்திஷ்ட பராமர்சகத்துவம் அர்த்தம். பராமர்சகத்துவம் அர்த்தம் இல்லை, பூர்வ நிர்திஷ்டம் எது தது அர்த்தம் அப்படிதான் சொல்லணும். தது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி எது நிர்தேசம் பண்ணியிருக்கோ அதுதான் தது. அதுதான் என்ன? அயம் ஆசந்தா பவதி தம் ஆனையா, அது ஆசந்தான்னு அர்த்தம். இதம் புஸ்தகம் பவதி தத்து நயா, அவன் இப்போ புஸ்தகம் தான் அர்த்தம். அப்படிதானே? ஒரே அர்த்தம் இல்லை, அந்தந்த இடத்துல வேற வேற அர்த்தம். இப்ப தத்துவமசி வாக்கியத்துல தத்து என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பிரகடனத்துல முன்னாடி என்ன இருக்கிறது பார்க்கணும். என்ன இருக்கிறது பார்த்தா ஒண்ணும் இல்லை. சதைவ சோன்மேதமாக்கிற ஆசை ஏகமே வாதிரியம் ஆரம்பிச்சது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் சத் தேஜோ சுஜதா அப்படி எல்லாம் வந்த சிருஷ்டி எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால என்ன தெரியுது? சிருஷ்டிகர்த்தா தெரியுது. ஜெகத்தினுடைய சிருஷ்டியே பண்றவர். அந்த சத் பதத்தினுடைய அர்த்தம் தெரியுது. சிருஷ்டி பண்றவனா இருந்தால் கண்டிப்பா ஞானம் இல்லாம சிருஷ்டி பண்ண முடியாது. சர்வத்தையும் சிருஷ்டி பண்றவர். துவனி இல்லை, துவனி கிடையாது. துவனிக்கு என்ன தகராறுனா, துவனி வேணும், துவனி ஒரு சாகித்யத்தில் தான் வேணும். துவனிக்கு நியமம் இல்லை. அதுதான் இப்போ வெஞ்சனா துவனினா வெஞ்சனா வர்த்தியே சாஸ்திரகாரால் ஒத்துக்கிறது இல்லை. சாஸ்திரகாரால் ஒத்துக்கிறது இல்லைன்னா என்ன அர்த்தம்? சாஸ்திர வாக்கியத்துல அதுக்கு உபயோகம் இல்லைன்னு அர்த்தம். சாஸ்திர வாக்கியம்னா பிராமணிக வாக்கியம். கவியோட வாக்கியம் பிராமணிகம் இல்லை. என்ன தெரியுமா? கவியோட கவி பிராமணிகம் இல்லையா? அப்படி காளிதாசன் பிராமணிகம் இல்லையா? அப்படி இல்லை அர்த்தம். கவி எதுக்காக பண்றதுன்னா கற்பனை மூலமா ஏதாவது இமேஜினேஷன் இல்லையா? இமேஜினேஷன் பண்ணி ஏதோ சொல்றது கவி. எதுக்கு? ரசிக்கிறது, பகிர்ந்தையிலே ரசிக்க வைக்கிறது தானே. அதுக்கு உண்மையா வாஸ்தவமா இருக்கணும் என்ற நியமம் இல்லை. கவி சொல்லும் பொழுது சொல்றது எல்லாமே வாஸ்தவமா இருக்கணும் என்ற நியமம் கவிக்கு கிடையாது. ரசிக்கும்படியா இருக்கணும், அவ்வளவுதான் நியமம். அப்படி ரசிக்கும்படியா ஏதாவது சேராததெல்லாம் சேர்த்து கொண்டு வந்து எழுதும் பொழுது அந்த வாக்கியத்திலிருந்து பல பல அர்த்தங்கள் வரலாம். எப்படியாவது அர்த்தங்கள் கொண்டு வரலாம். அது ஒரு அர்த்தத்துக்கும் இன்னொரு அர்த்தத்துக்கும் விரோதம் இல்லை, எப்படியாவது அர்த்தங்கள் வரும். அப்படி வந்து லைசன்ஸ் இல்லை, ஒரு லைசன்ஸ் கிடையாது, எப்படியாவது வரலாம். வெஞ்சனார்த்தம் எடுத்துக்கிறதா இருந்தால் அதுக்கு பரிசியே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா தோன்றது. அது வந்து பிராமணிக வாக்கியத்தில் அந்த மாதிரி வரிசையை கொண்டு வந்தால் அத்திய வாக்கியத்தை அயமேவ அர்த்தா என்ற நிர்ணயம் கொண்டு வர முடியாம போகுது. நம்ம வாக்கியார்த்தம் என்றது அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அப்படின்னு தான் என்ன வாக்கியார்த்தம். இவ்வளவு விசாரம் பண்ணி பண்றது எதுக்கு? இப்படிதான் சொல்லணும், இதுதான் வேற விதமா அர்த்தம் சொல்லக்கூடாது என்ற ஒரு நியமம் கொண்டு வரும். வந்திருக்க கூடாது. யாரு சொல்றது வந்திருக்கணும்? வந்திருக்க கூடாது. பிரம மூலமா வேற அர்த்தம் பண்றதுக்கு நமக்கு அதனால நம்ம என்ன பண்றது? ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமா பிரமம் ஏற்படுறதுக்கு
அவ்வாவுடைய தோஷம் தான் காரணம். இப்ப தத்துவமசி வாக்கியத்தினுடைய நம்ம சொல்ற அர்த்தம் எடுத்திருந்தா வேற ஏதோ அபராதம் வரும் நம்ம இடத்துல வந்திருந்தால் அந்த அர்த்தம் எடுக்கக்கூடாது ஒருத்தர் நினைக்கிறதா என்ன பண்றது? அது வெஞ்சனை இல்லை. அவரே என்ன நினைக்கிறார்? வேற விதமா அர்த்தம் பண்ணணும், இவ சொல்ற மாதிரி அர்த்தம் பண்ணா அது சரியா இருக்காது மனசு வந்து அதுக்கு பதில் கிடைக்கல, அப்படியே போயிருக்காங்க. அது வச்சுட்டு இந்த வாக்கியம் எல்லா அர்த்தத்தையும் சொல்றதும் சொல்லக்கூடாது. அது அது அவரும் ஒத்துக்க மாட்டார். அத்வைதி சொல்றதும் ரைட்டு, விசிஷ்டாத்வைதி சொல்றதும் அப்படின்னா என்ன சாஸ்திரார்த்தம் பலவிதமா தோன்றது. அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது. அது இருக்கலாம், ஏன்னா அது ஏதோ ஒண்ணுதான் வாஸ்தவம், எல்லாம் வாஸ்தவமா இருக்க முடியாது. அவளுடைய புத்தியினால பலவிதமா தோன்றது, அதனால எல்லாம் வாஸ்தவம் சொல்ல முடியாது. அனாதி சம்பிரதாயத்தை ஒத்துண்டாகணும். யாரா இருந்தாலும் ஒத்துக்க முடியாது, வேண்டாம், அவ்வளவுதான், என்ன பண்றது? இது அனாதி சம்பிரதாயத்தில் இருக்கிற ஒரு வாக்கியாசம். அது நடுவில் வந்திருக்கக்கூடிய சில பேருக்கு அதை புரியல, அவ்வளவுதான். நம்ம திருஷ்டியில் பார்த்தா அவ்வளவுதான். ஏன் வந்தா தெலுகம் இருந்தே அவிசேஷம் யோகினி அது இருக்கட்டும். ஆனால் உண்மையாவே அந்த வாக்கியமே பலவிதத்த அர்த்தத்துல சாவகாசமா இருக்கு, அது சொல்லக்கூடாது. ஒரு அர்த்தம் தான், அந்த ஒரு அர்த்தத்துல பிக்ஸ் பண்ணணும்னால் வெஞ்சனாவத்தை இருக்கக்கூடாது. இப்ப தத்துவசி வாக்கியத்தின் லட்சணம் இல்லாததான் அர்த்தம் வரும். லட்சணம் வேணும். ஏன்னா லட்சணைக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்கு, அவ்வளவுதான். வெஞ்சனைக்கு ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் ரூல் கிடையாதுன்னா வெஞ்சனாவர்த்தியை ஆசிரியத்த ஒரு வாக்கியத்திலிருந்து எப்படியாவது அர்த்தம் கிடைக்கலாம். ஒரே வாக்கியம் இவர் சொல்லும்போது அர்த்தம், இவர் சொல்லும்போது அர்த்தம், நான் சொல்லும்போது இன்னொரு அர்த்தம், அப்படி எல்லாம் வரலாம் வெஞ்சனைனால. அந்த அளவுக்கு பிளெக்சிபிளா இருந்தால் அது பிரமாண வாக்கியத்துக்கு சரியா இருக்காது. அதனால கவி வாக்கியத்தில் இருக்கட்டும், ஒன்றும் விரோதம் இல்லை, ரசிக்கிறதுக்கு தானே. இது முடியாதுன்னு சொல்றேன். இப்போ தத்துவத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, ஈஸ்வரன் சொல்றது சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் எப்படி சொல்றதுன்னா, முதல் அந்த அதேவ சௌமியதம் அகிர ஆசீர் என்ற வாக்கியத்துல சது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் முடிவெடுக்கிறது. அது சைதன்யம்னு தெரிஞ்சுக்கணும், ஞான ரூபமா இருக்கிறதுனால. அப்புறம் சிருஷ்டியை சொல்றதுனால சர்வஜத்துவ விசிஷ்டமா இருக்கணும். சர்வம் தெரியாமல் சர்வ சிருஷ்டியை பண்ண முடியாது. சர்வத்தையும் சிருஷ்டி பண்றதா இருந்தால் சர்வம் ஜானாதி அர்த்தம். அதனால சர்வஜன் தெரியுது, சைதன்ய சுரூபமான ஏற்கனவே தெரியுது. அதனால சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யம் வந்துருக்கு. அந்த சர்வஜத்துவ விசிஷ்ட சைதன்யத்தை தது என்ற பதத்தினால கிடைக்கிறது. அப்புறம் தும் யாரு? அது ஜீவன் ஸ்ட்ரைட்டா கிடைக்காது. தும் ஸ்வேதகேது, அவ்வளவுதான். முன்னாடி நிற்கிறவன் அவன் தானே துவம். சம்போத்திய சேதனா யுஷ்மத் சப்தார்த்தா. இப்படி சம்போத்திய சேதனா, சம்போத்திய சேதனா, சேதனா இருக்கணும். அச்சேதனத்தை சம்போதனம் யுஷ்ம சப்தார்த்தம் இல்லை. இப்போ கதையில் வரதா இருந்தால் சேதனத்துவம் ஆரோக்கியம், சேதனத்துவம் ஆரோப்பம் பண்ணிட்டு அச்சேதனத்தையும் மலையே காடு இல்லாம சொல்றது, சொன்னு சொல்றது, கூடுறது எல்லாம் கதையில். இப்ப இப்படி என்ன வருதுன்னா சதத்துவம் அசி. இந்த வாக்கியத்துல சுத்த சைதன்யத்தை பத்தி சொல்லக்கூடிய எந்த வார்த்தையும் கிடையாது. அதனால தத்துவசி வாக்கியத்தினால சுத்த சைதன்யம், அத்விதீயம், அகண்டமான ஒரு சைதன்யம் புரியறதுன்னு சொன்னால் நமக்கு ஒத்துக்க முடியாது. கேட்க யோக்கியத்துவமற்ற நஜ தத்துவமசி இது வாக்கியே யோக்கியத்துவம் இல்லை. யோக்கியத்துவம் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ரெண்டு பதத்தினுடைய அர்த்தம் பரஸ்பரம் அன்வயிக்கணும் இல்லையா? நடம் ஆணையா சொன்னால் யோகியத்துவம் இருக்கு. வன்னினா சிஞ்சரி சொன்னா யோகியத்துவம் கிடையாது. சந்திரம் ஆணையா சொன்னா யோகியத்துவம் கிடையாது. சந்திரம் ஆணையா எடுத்துடுவா சொன்னால் சந்திரன் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லணும். இல்லைன்னா வேற வழி இல்லை. இல்லைன்னா அது அயோக்கியம், கொண்டு வர முடியாத, பண்ணாத விஷயம், முடியாத விஷயம். அதனால வன்னினா சிஞ்சரி அவர் சொன்ன மாதிரி வன்னியால நினைக்கிறது முடியாது. அதனால வன்னினா சிஞ்சரின்னு சொன்னா அது அயோக்கியதை இருக்கு, ரெண்டு அர்த்தம் கொட்டாது. அந்த மாதிரி
தது துவம் ஈஸ்வரா துவம் அசி சொன்னால் அது ஒட்டாது. பூர்வபக்ஷம் எல்லாமே பூர்வபக்ஷம் போயிட்டே இருக்கு. ஒரு 10 ஸ்லோகம் 12 ஸ்லோகம் பூர்வபக்ஷம். யோக்கியத்துவமற்ற நஜதத்துவமசீதி வாக்கியே சம்பந்திதாம் பிரதி பதார்த்த யுகஸ்ய பாதி. பதார்த்த யுகம் 2 பதார்த்தம். பதார்த்த யுகஸ்ய தத் பதார்த்தஸ்ய ஈஸ்வரஸ்ய துவம் பதார்த்தஸ்ய ஜீவஸ்ய ஐக்கியம் சொல்ல முடியாது. சம்பந்திதாம் பிரதி சம்பந்தம் பிரதி யோகியத்துவம் நாஸ்தி. பாரோக்ஷ்ய அத்வய விபாக விரோத ஹேதோ. ஈஸ்வரன் பரோட்சமா இருக்கு, ஜீவன் அபரோட்சமா இருக்கு. நான் என்றது தெரியுது, உள்ளுக்குள்ள இருக்கிற சைதன்யத்தை, அது சைதன்யத்தை தெரியறதோ அது வேற விஷயம், இருந்தாலும் தெரியறதுன்னு சொல்லலாம். நான் என்றது ஜீவனே தெரியுது. நான் எது தெரியறதோ அது ஜீவன் சொன்னால் புறவுக்கு சைதன்யத்தை தெரியறதுன்னு சொல்லலாம். அப்ப ஜீவன் தெரியறது பிரத்யக்ஷம், ஈஸ்வரன் பிரத்யக்ஷம் இல்லை. நான் என்றது பிரத்யக்ஷம், கடவுள் பிரத்யக்ஷம் இல்லை. அதனால பிரத்யக்ஷமும் பரோட்சமும், பிரத்யக்ஷமாகவும் பரோட்சமாகவும் இருக்கக்கூடிய 2 பொருள் ஒன்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு தத்வயம், தத்வயமா தெரியுது. 2 ஒண்ணு. அத்வயமா அத்விதீயம் சொல்லும் பொழுது அது விருத்தமா தெரியுது இல்லையா? நான் ஈஸ்வரன் இல்லை தெரியுது. அதனால பிரத்யக்ஷ விரோதம் இருக்கு. தனித்தனியா தெரியுது. தனித்தனியா தெரியும் பொழுது ஒன்னும் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் விபாகங்கள் இருக்கிறதுனால விரோதம் ஏற்படுறது. அந்த விரோதம் இருக்கிறதுனால இந்த வாக்கியத்துல யோக்கியதை கிடையாது. பாரோக்ஷ தத்வய விபாக விரோத ஹேதோ. இப்படியெல்லாம் விரோதங்கள் இருக்கிறதுனால கௌர் அஸ்வைத்யபிஹிதேது யதைவ வாக்கியே. எப்படி கௌ அஸ்வஹா சொன்னால் என்ன சொல்றது? திருப்பி கேட்கணும் இல்லையா? கௌர் அஸ்வா அது எப்படி? சோயம் சோயம் கிரோரிவ ந லக்ஷணயாபி விருத்தம் மானாந்தராதிகதி ஹீனதயாத்மனி ஸ்யாத் மானாந்தராதிகத கோச்சர ஏவ திருஷ்ட சப்த பிரயோகைஹ லாக்ஷணிகஸ்து லோகே. அடுத்த ஸ்லோகத்துக்கு நடுவில் ஒரு கேள்வி கொண்டு வரும். நீங்க சொல்ற அயோக்கியதை இருக்குன்னு சொல்றது இல்லையா? யோக்கியதை கிடையாதுன்னு சொல்றது இல்லை. அதுக்கெல்லாம் பதில் இருக்கு. என்ன பதில்? நீங்க சொல்ற மாதிரி வாக்கியார்த்தத்தினுடைய ஐக்கியம் சொல்றதா இருந்தா தானே இங்க விரோதம் இருக்கு. சபை என்ற பதத்தினுடைய வாக்கியார்த்தம் எது? ஈஸ்வரன். இங்க ஜீவன். அந்த ஜீவனும் ஈஸ்வரனும் வாக்கியார்த்தத்தை எடுத்துங்க. அது 2 அப்படியே ஒன்னு சொன்னா தானே விரோதம் இருக்கு, அயோக்கியதை இருக்கு. அப்படி அர்த்தமே கிடையாது. லட்சணையினால தானே இங்க சாப்பிட சொல்றது. அப்போ சரி, அப்படின்னா இப்படி லட்சணம் எப்படி வருதுன்னா சத் பதத்துக்கு சுத்த சைதன்யம் அர்த்தம். லட்சணையினால, சக்தினால இல்ல, பிரைமரி மீனிங் இல்ல, செகண்டரி மீனிங். சது என்ற பதத்துக்கு லட்சணாவர்த்தியினால சுத்த சைதன்யம்னு அர்த்தம். தொம் என்ற பதத்துக்கும் லட்சணாவர்த்தியினால சுத்த சைதன்யம்னு அர்த்தம். அது 2 வேற வேறன்னு சொல்ல வேண்டியது இல்லை. விரோதம் கிடையாது. சுத்த சைதன்யத்துக்கு மட்டும்தான் விரோதம் இல்லை, வேற எல்லாம் விரோதம் தான். எல்லாத்துக்கும் விரோதம் தான் உலகத்துல. அதனால லட்சணையா தானே சாப்பிட்டு சொல்றது. லட்சணையினால சொல்லும் பொழுது ஏன் அயோக்கியதை இருக்குன்னு சொல்லணும்? நடுவில் கேட்டால் அதுக்கு பதில் கொடுக்கிறார் பூர்வபக்ஷி. அப்படி இல்ல, லட்சணையினால இங்க சாப்பிட்டு சொல்லவே முடியாது. சோயம் கிரோரிவ லட்சணையா விவர்த்தி. சோயங்கிரோரிவ, சோயங்கிரோ என்ன புரியுதா? சோயம் தேவதத்தா. ஈஹின வாக்கியம், ஈஹின வாக்கியம். ஈஹி கிரோ கிரா கிரோ 2 வார்த்தை வாக்கியம் இல்ல, பதம். ஈஹின பதம். சோயம் கிரோ சோயம் தேவதத்தா இத்தியத்திர. அங்க எப்படியோ விரோதத்தை பரிகரிச்ச ஐக்கியத்தை சொல்றது, அங்கதான் இப்படியும். எப்படி அங்க எப்படி சோயம் தேவதத்தா. இங்க சகான வார்த்தைக்கு அர்த்தம் தத்தேச தற்கால விசிஷ்ட தேவதத்தா. அந்த தேசத்தில் அந்த காலத்தில் இருந்த தேவதத்தை. அயம் சொன்னா இந்த தேசத்துல இந்த காலத்துல இப்ப இருக்கிற தேவதத்தை. 2 பேரும் ஒன்னு சொன்னா எப்படி? ஒன்னு சொன்னா அங்கேயும் விரோதம் இருக்கு. ஆனால் லட்சணாவர்த்தியை வச்சிருந்த விரோதத்தை பரிகரிக்கிறோம்.
அதை ஐக்கியம் சொல்றது தற்கால பிரதேச விசிஷ்டனுக்கும் ஏற்கால விசிஷ்டனுக்கும் இல்லை. சுத்த தேவதத்தா, சுத்த தேவதா அந்த விசேஷணத்தை விடலாம், இங்கேயும் விசேஷணத்தை விடலாம். பாக்கி என்ன இருக்கு, தேவதத்தான இருக்கு, அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அது ரெண்டும் ஒண்ணும் சொல்ற மாதிரி. அதுதான் அது ஒருத்தருக்கு பிரம்ம ஏற்படலாம் இல்லையோ, அவனா இவனா, வேற ஒருத்தனா இன்னொருத்தனா, அவனா அவன் தானா கேட்டால் அவன் தான் சொல்ற இடம் இதுதான் சொல்றது. இப்போ அத பாருங்க, அந்த தேவதத்த ஸ்வரூபம்னா அவனுடைய சரீரம் கூட பலவிதமா மாறி இருக்கலாம், எல்லாம் பலவிதமா மாறி இருக்கலாம். இருந்தா கூட அந்த వ్యక్తి ஒண்ணு சொல்ற மாதிரி எத்தனை வித எவ்வளவு வேதங்கள் இருந்தாலும் அந்த వ్యక్తి ஒண்ணுதானே என்ற அர்த்தத்துல சோயம் சொல்ற மாதிரி இங்கேயும் அந்த சைதன்யம் என்ற திருஷ்டியில பார்த்தால், பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா ஒண்ணுதான். பாக்கி எல்லாம் வித்யாகல்பிதம் வச்சுள்ள அர்த்தத்தை சொல்லலாமே. சோயம் இதோரிவா இவா லட்சணையாபி வர்த்தி ஆனா முடியாது. லட்சணையாபி ததா நசக்கியதே. மானாந்தராதிகதி ஹீனதயா ஆத்மனி ஸ்யாத். மானாந்தராதிகத கோச்சர ஏவ திருஷ்ட சப்த பிரயோக லாட்சணிகஸ்து லோகே. இவனுடைய சொரூபத்துல வேற ஒன்றும் சேராதது என்றது மானாந்தரத்தினால தெரிஞ்சா தானே வரும். இப்ப சுத்த சைதன்யத்துல நம்மளுடைய இஷ்டப்படி அர்த்தம் கொண்டு வருதா சொன்னால் சுத்த சைதன்யம் எப்படி அர்த்தம் கிடைக்கிறது? ஈஸ்வரனுடைய சொரூபத்துல சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சமும் ஜெகத் காரணத்துவம் இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாமே அதுல சேர்ந்தது கிடையாது. அந்த வஸ்து சுத்த சைதன்யமாவே இருக்கு, ஜீவனும் அப்படிதான் இருக்கு என்றத இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சால் சொல்லலாம். சோயம் தேவதா என்ற இடத்துல அப்படிதான். இது ஒன்றும் தேவதத்தினுடைய சொரூபத்தை ரெண்டா பிரிக்க முடியாது. தேவதத்தினுடைய சொரூபம் ஒண்ணுதான். பலவிதமா வித்தியாசங்கள் வந்தாலும், வித்தியாசங்கள் தெரிஞ்சாலும் தெரியறதா இருந்தாலும் சொரூபத்தில் வித்தியாசம் கிடையாது என்றது இன்னொரு பிரமாணத்தினால சித்திச்சிருக்கு. பிரத்யட்சமா எனக்கு தெரியும், அந்த வெற்றியே தெரியும், ஆனா தெரியும். அதனால ஒரே வெற்றி என்றது தெரியும். ஏற்கனவே தெரிஞ்சாதான் அங்க அங்க அந்த அர்த்தம் கிடைக்கும். இங்க ஏற்கனவே தெரியாது, அப்படி எப்படி அர்த்தம் கிடைக்கிறது? அதான் கேட்கல. மானாந்தராதிகதி ஹீனதையா ஆத்மனி ஸ்யா. ஆத்மா என்ற வஸ்து இன்னொரு பிரமாணத்தினால தெரியும்னால் அதனுடைய சொரூபம் இவ்வளவுதான், பாக்கி எல்லாம் கல்பிதம் சொல்லலாம். அது இல்லையே, வேதாந்த வாக்கியத்தினால தானே தெரியுது, வேற என்ன பிரமாணம் இருக்கு? அதனால மானாந்தராதிகதி, மானாந்தரத்தினால வர வேண்டிய அதிகதி ஞானம், அது ஹீனத்துவம் ஹீனதையா அது இல்லாம இருக்கிறதுனால ஆத்மனி லட்சணாபி நபவதி. மானாந்தராதிகத கோச்சரேவ திருஷ்ட சப்த பிரயோக இஹ லாட்சணிகஸ்து லோகே. இப்ப லாட்சணிகமா ஒரு சப்த பிரயோகம் பண்றதா இருந்தால் இன்னொரு பிரமாணத்தினால சொல்றவனுக்கும் கேட்கிறவனுக்கும் தெரிஞ்சாதான் லட்சணம் வரும். சக்கிய சம்பந்தோ லட்சணம் தானே சொல்றோம். சக்கிய சம்பந்தோ லட்சணம் பிரைமரி மீனிங் இருக்கு, அந்த பிரைமரி மீனிங்கோட சம்பந்தப்பட்ட இன்னொரு அர்த்தம் இருக்கு. கங்காயாம் கோஷான பிரசித்த உதாரணம் திருப்பி சொல்றதுதானே. கங்காயாம் கோஷா என்ன அர்த்தம்? கங்கா நதியில குடிச்சிருக்குன்னு சொல்றது. இது நதி பிரவாகத்துல இருக்க முடியாது, நதியில் எப்படி இருக்க முடியாது? கிட்டதான் இருக்க முடியும். இப்போ நான் கங்காயாம் கோஷான்னு சொன்னால் உங்களுக்கு உடனே அர்த்தம் தெரியுது. கங்காயான அர்த்தம் இல்ல, கிட்டேன்னு அர்த்தம் தெரியுது இல்லையா? பஸ் ஸ்டாண்ட்ல தான் வீடு வச்சிருக்கேன் சொல்றேன், பஸ் ஸ்டாண்ட்ல தான் வீடு வச்சிருக்கேன் சொன்னால் அர்த்தம் தெரியுது இல்லையா? என்ன அர்த்தம்? பஸ் ஸ்டாண்ட்ல எப்படி இருக்கும்? பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அர்த்தம். இந்த அர்த்தம் லட்சணையினால கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறது சொல்லுங்க? எப்படி கிடைக்கிறது? உடனே நம்மளுடைய மனசுல யோஜனை வருது, பஸ் ஸ்டாண்ட்ல வீடு இருக்க முடியாது, பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவுல வீடு வைக்க முடியாது, அதனால கிட்டே தான் அர்த்தம். கிட்டே சொல்றதுனால ஏதோ ஒரு உத்தேசம் இருக்கு, சௌகரியம் இருக்குன்னு அர்த்தமா இருக்கலாம், கோலாகலமா இருக்குன்னு அர்த்தம் இருக்கலாம். பஸ் பிடிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு, கிட்டதான் இருக்குன்னு அர்த்தம் வரலாம். சந்தர்ப்பத்துக்கு அனுசாரமா, இல்லைன்னா ஒரே கோலாகலம் எப்ப பார்த்தாலும் அப்படி கூட அர்த்தம் வரலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்காக சொல்றது சொல்ல முடியும்.
இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல சொல்றது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அர்த்தம் வருது இல்லையா? அந்த அர்த்தம் எப்படி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரியும் பஸ் ஸ்டாண்ட்ல அது இருக்க முடியாது தெரியும். இதுதான் சொல்ற, லோகத்திலிருந்து தெரிஞ்ச விஷயத்துல தான் லாட்சணிக பிரயோகம் வரும். லோகத்துல ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, அது நிர்தர்மகமா இருக்கோ சுத்தமா இருக்கோ இதொன்னும் தெரியாது யாருக்கு. இது வேதாந்த வாக்கியம் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வேதாந்த வாக்கியத்திலே லட்சணம் இருக்குன்னா எப்படி? வேதாந்த வாக்கியம் தத்துவமசி வாக்கியம் லட்சணா மூலமா அர்த்தத்தை போதிக்கிறது சொல்லணும்னால் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஈஸ்வர ஸ்வரூபம் எவ்வளவு இருக்க, சைதன்யம் மாத்திரமா இருக்க, அது சர்வஜத்வாதிகள் எல்லாம் கல்பிதமா இருக்கு. ஜீவஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதுவும் சுத்த சைதன்யமாவே இருக்கு. அது அல்பஜத்வாதிகள் துக்கம் இதெல்லாம் கல்பிதமா இருக்கு. அதனால அது ரெண்டும் ஒன்னும் சொல்றதுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா தத்துவமசி உபதேசம் யாருக்கு எதுக்கு குழப்பம் தெரியுதா? இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னால் இப்ப யாருக்காக தத்துவமசின்னு உபதேசம் பண்றது? இதுதான் குழப்பம். அதனால தெரியாதுன்னு சொன்னா லட்சணையினால போதம் வர முடியாது. இது ஒன்றும் தெரியாதவனுக்கு தத்துவமசி எப்படி? தத்துவமசி ஆத்மபோதம் என்ன வருவதும் அர்த்தமே கிடைக்கலையே, அதுதான் சொல்லுவான். அதனால எல்லா விஷயம் தெரியும்னால் உபதேசம் வியர்த்தம், தெரியாதுன்னா லட்சணம் வராது. அதனால லட்சணையினால சாஸ்திரபோதம் வருது எல்லாம் பேச்சு அவனும் சரியா இருக்காதுன்னு சொல்றாரு. சும்மா சொல்லிட்டு இருக்கா அவனும் ஸ்ட்ரைட்டா பார்த்தா அந்த ரூட் கரெக்டா இல்லை. பூர்வபக்ஷி கேட்கிறார், சோயம் கிரோரிவ லட்சணையாவி ஒருத்தி, சோயம் கிரோரிவ லட்சணையாவி ஒருத்தர் மானாந்தர ஆதிகதி ஹீனதையா ஆத்மனி சியா. ஆத்மாவனுடைய சுரூபம் சைதன்யம் மட்டும்தான், மற்றபடி எல்லாம் எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் கல்பிதம். இது ஒரு பிரமாணம், இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே. அப்படி இருந்தா லட்சணம் ஓகே, இல்லைன்னா சரியில்லை. மானாந்தராதிகதி கோச்சரையேவ திருஷ்டசப்த பிரயோக லாட்சணிகஸ்து லோகே இஹ லோகே லாட்சணிக பிரயோகஸ்து குத்திர திருஷ்டः மானாந்தராதிகதி கோச்சரே ஏவ திருஷ்டः. இன்னொரு பிரமாணத்தினால விஷயம் தெரிஞ்சவர்கிட்டதான் லாட்சணிக சப்த பிரயோகம் பண்ணணும். விஷயம் தெரியாதவர்கிட்ட லாட்சணிக பிரயோகம் பண்ணா எந்த உபயோகமும் இல்லை. விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட லாட்சணிக பிரயோகம் பண்ணலாம், விஷயம் தெரியாதவனுக்கு லாட்சணிக பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, கங்கா நதினா பிரவாகம். அந்த பிரவாகத்துல இந்த வீடு நிற்காது என்றது ஒருத்தருக்கு தெரியாத வச்சுக்கோங்க. அவனுக்கிட்ட கங்காயான் கோஷான்னு சொன்னா அர்த்தபோதம் வருமா? அப்படியே நினைச்சிருவா. அவதான் அந்த கிராமம் என்றது கிராமமோ இதோ வீடோ அதெல்லாம் அது பிரவாகத்துல நிற்க அதுவும் தெரியாது. அவனுக்கிட்ட கங்காயான் கோஷம் சொன்னால் ஏதோ நம்மளுடைய தாற்பயம் கிரகிக்க முடியாது. தஸ்மாத் அகண்ட விஷயா ந வச பிரவருத்தி சம்சர்க போதனம் அபாஸ்தம் அயோக்கிய பாவ ஏவம் ந வாக்கியகத சப்த சமன்வயோகி தூரே பிரமாந்தர விரோத நிராசித்தி. தஸ்மாத் அகண்ட விஷயா ந வச பிரவருத்தி, சப்தத்தினுடைய பிரவருத்தி இப்ப சொன்ன காரணத்தினால அகண்ட விஷயான்னா அகண்ட சைதன்யத்தை, அகண்ட சைதன்யம் அப்படின்னா அத்விதீய சைதன்யம், அத்விதீயமான ஏகமான சைதன்யத்தை சொல்றதுக்காக தத்துவமசி வாக்கியம் வந்தது சொல்ல முடியாது. அகண்ட விஷயா வச பிரவருத்தி, வச பிரவருத்தினா வாக்கியத்தினுடைய பிரவருத்தி. வாக்கியம் அது ஒன்றும் அகண்ட சைதன்யத்தை சொல்லவே இல்லை. அகண்ட விஷயா சம்சர்க போதனம் அபாஸ்தம் அயோக்கிய பாவா. இன்னொரு காரணம், சம்சர்க்கத்தை சொல்றது எந்த வாக்கியமா இருந்தாலும் ரெண்டு பதார்த்தங்களுடைய கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வாக்கியத்திலிருந்து தெரியும். பதஜானம் வாக்கியார்த்த போதா, பதார்த்த ஜானம் வாக்கியார்த்த போதா, இது ரெண்டு இருக்கணும். அதுக்கு என்ன வித்தியாசம்?
பதார்த்த ஞானம் இருக்கு, ஆனா வாக்கியார்த்த ஞானம் இல்லை, அப்படி வரலாம். அதனால தெரியுது பதார்த்த ஞானம் வேற, வாக்கியார்த்த ஞானம் வேற. ராம் ஆனையா ஒரு வாக்கியம், இதுல கௌ சொன்னா என்ன அர்த்தம் தெரியும், ராம் சொன்னா என்ன அர்த்தம் தெரியும், ஆனையா சொன்னாலும் என்ன அர்த்தம் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ராமானையான புதுசா என்ன தெரியுதுன்னா இல்ல, அதை சேர்த்து அந்த ரெண்டு பதார்த்தங்கள் சேர்த்து ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கனெக்ஷனோட தெரியுது. அந்த கனெக்ஷனோட தெரியறதா இருந்தால் அதுக்கு வாக்கியார்த்த போதம்னு பேரு. பதார்த்த போதம் இல்லை, வாக்கியார்த்த போதம். வாக்கியார்த்த போதம் தான் அந்த சென்ஸ் அப்பதான் கிடைக்கிறது. ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஜோக் அடிக்கிறார், ஒருத்தர் இன்னொருத்தரை அசத்தியம் சொல்றார், திட்டுறார். ஒரு உதாரணமாக நான் சொல்றேன், அங்கே இருக்கிறது எனக்கு சந்தர்ப்பம் தெரியாது, ஞாபகம் இல்லை. தவ நான் சம்ஸ்கிருத அனுவாதம் பண்றேன். தவ பிதுகு சிரக பக்னம் போதி சொல்றது வச்சுக்கோங்க. தவ பிதுகு சிரக பக்னம், ஏதோ அங்க இன்னும் மோசமான வார்த்தை இருக்கும், அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். தவ நான் அதை விஷயம் சொல்றதுக்காக வரேன். தவ பிதுகு சிரக பக்னம் பவது பவதி ஏதாவது இருக்கட்டும், திட்டுறா கோபத்தினால. அப்ப இன்னொரு கேட்கிறான், ஏன் திட்டின, திட்டுறத ஏன் கோபப்படுறதுன்னு கேட்ட, நான் கோபப்படவே இல்லையே, நீ இப்படி அசத்தியம் சொல்றது, நான் அசத்தியமே சொல்லல, என்ன எங்க அசத்தியம் இருக்குன்னு கேட்கிறான். எங்க அசத்தியம் இருக்கு? தவான்னு சொன்னா அசத்தியமா இல்ல, பிதான் சொன்னா அசத்தியமா இல்ல, சிரகம் சொன்னா அசத்தியமா, மக்னம் சொன்னா அசத்தியமா? ஒன்னும் அசத்தியம் இல்லை, எல்லாமே நல்ல வார்த்தைகளா இருக்கு, நீங்க எங்க அசத்தியம் இருக்குன்னு கேட்கிறேன். தவான்னு சொன்னா அந்த தப்பு ஒன்றும் கிடையாது, பிதான்னு சொன்னா தப்பு கிடையாது, சிரகம் சொன்னா தப்பு கிடையாது, மக்னம் சொன்னா தப்பு கிடையாது. எங்க தப்பு இருக்கு? அதுக்குதான் சொல்லணும். அங்க சிரிக்கிறதுக்காக சொல்றேன், அதுக்கு இது சொல்றேன். என்ன விஷயம்? அங்க தப்பு இல்லை, தனித்தனி வார்த்தைகள் தப்பு இருக்கா? இது வாக்கியமா வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒண்ணு தெரியுது, என்ன சம்சர்கா பாசதே வயா உச்சமானானாம் பதார்த்தானாம் பரஸ்பரம் எஸ் சம்சர்கா சக சாப்தபோதத்தை விஷயம் பகுதி, அங்கதான் தப்பு இருக்கு. என்னுடைய பிதா என்னுடைய பிதுகு சிரக பக்னா, அப்படியே அப்போ குழப்பமா போயிடும். அதுல ஏதோ ஒரு அமங்கலமான வார்த்தை இருக்கு, இல்லைன்னா என்ன அமங்கலம் இருக்கு அதுல? அமங்கலமே இல்லையே கேட்கலாம். அப்போ வாக்கியார்த்த போதத்துல என்ன விசேஷம்? இந்த பதார்த்தங்கள் பரஸ்பரம் கனெக்டடா தெரியுது, கனெக்டட், இன்னொன்னு விசேஷமா தெரியுது. அப்படி தெரியறதா இருந்தா தான் வாக்கியார்த்த போதம்னு பேர், இல்லைன்னா வாக்கியார்த்த போதம்னு பேரே கிடையாது. இப்ப எதுக்காக சொன்னா இங்கே வரலாம். இப்ப சைதன்யம் தத்துவத்துக்கு லட்சணையினால கிடைக்கிற அர்த்தம் என்ன? சைதன்யம். சொம்பதத்துக்கு லட்சணையினால கிடைக்கிற அர்த்தம் என்ன? அதுவும் சைதன்யம். இப்ப சைதன்யம் அப்படி போதுமா? என்ன அபிப்பிராயம்? சைதன்யம் அப்படி ஒரு வாக்கியார்த்தம் போதுமா? என்ன சொல்றது? தத்துவமசி என்ன அர்த்தம்? சைதன்யம் இப்படியா? அந்த பதம் இன்னொரு பதார்த்தத்துக்கு விசேஷமா வரணும். அந்த மாதிரி விசேஷ பாவங்கள் ஒன்றும் தெரியறதில்லை. தெரியறதுன்னு சொன்னா அகண்டார்த்தம் இல்லை, எல்லாமே தெரியுது. இது அதனுடைய விசேஷனம், அது இதனுடைய விசேஷனம், அப்படி எல்லாம் விசிஷ்டமா ஒரு சாப்தபோதம் வருதுன்னு சொன்னால் அகண்டார்த்த போதம் சொல்ல முடியாது. அகண்டார்த்த போதம்னா சைதன்யம் மாத்திரமா சாப்தபோதத்துக்கு விஷயமா வரும், சைதன்யத்தை மட்டுமா சொல்றதுன்னு சொல்லணும். அப்படி இருந்தால் தான் அகண்டார்த்த வாக்கியம், இல்லைன்னா அகண்டார்த்த வாக்கியம் இல்லை. அதனால சம்சர்க போதனம் அவாஸ்தம். சம்சர்க்கம்னா கனெக்ஷன், ஒரு பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தத்துக்கு விசேஷமா இருக்கணும். அப்படி ஒரு சம்சர்க்கம் தெரியணும், தெரியும்படியா இருக்கணும். அப்படி தெரியறது இல்லைன்னா அதுக்கு சாப்த போதம்னு பேரே கிடையாது. சம்சர்க போதனம் அபாஸ்தம், அயோக்கிய பாவா, யோகியதையே கிடையாது. அதனால சைதன்யனும் பரஸ்பரம் சம்சர்க்கம் வராது, ஏன்னா ஒண்ணுதானே. அபேத சம்சர்க்கம் சொல்லக்கூடாது, ஏன்னா அபேதம் ஒரு சம்சர்க்கம் இல்லை, வேதம் இருந்தா தான் சம்சர்க்கம். அதனால எல்லாமே போச்சு. அதனால
அயோக்கிய பாவம், அயோக்கியத்துவத்தினால ஏவம் வாக்கியகத சப்த சமன்வயோகி தூரே. இப்படி பார்த்தால் என்ன கிடைக்கிறது? தத்துவமசி என்ற வாக்கியத்தில் இருக்கிற பதார்த்தங்களுடைய அன்வயமே சரியா நடக்கிறது இல்லை. அது அன்வயிக்கவே முடியாது என்ற ஸ்திதி இருக்கு. அன்வயிக்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? சாப்த போதம் ஏற்படுறது இல்லை. இந்த வாக்கியத்திலிருந்து எப்பேற்பட்ட சாப்த போதம் வருதுன்னு சொன்னால், மற்றவாளுக்கு திருப்தியா இருக்கும்படி ஒரு சாப்த போதத்தை சொல்ல முடியல இந்த வரைக்கும். அதனால தூரே பிரமாந்தர விரோத நிராகரிசி. இப்ப இதுல இருந்து ஒரு பிரமை கிடைச்சா தானே இது விரோதம் இருக்கா இல்லையான்னு நம்மளால அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ண முடியும். தத்துவமசி என்ற வாக்கியத்தினால அகண்டமான அபிதீயமான சைதன்யத்தை தெரியறது. அப்படி தெரியறதா இருந்தால் அது இன்னொரு பிரமாணத்துக்கு விருத்தமா இருக்கோ இல்லையோ என்ற விசாரம் பண்ணலாம். அந்த வாக்கியத்திலிருந்து எந்த சாப்த போதம் வருது என்றதே தெரியாது. தத்துவமசி என்ற வாக்கியத்திலிருந்து எந்த சாப்த போதம் ஏற்படுறது அதே சரியா சொல்ல தெரியாதனால் அந்த வரக்கூடிய சாப்த போதம் சரியா தப்பா என்ற பிரமாணாந்தர விரோதம் இருக்கா இல்லையா இப்படி ஒரு விசாரம் பண்ண முடியாது. சொல்ற தூரே பிரமாந்தர விரோத நிராசதி. அந்த சாப்தபோதம் வந்துடுத்துனா அதுக்கப்புறம் இந்த சாப்தபோதம் சரியா இருக்கா, இன்னொரு பிரமாணத்துக்கு விரோதம் இருக்கா, அதெல்லாம் நம்மளால விசாரம் பண்ண முடியும். சாப்தபோதமே முதல் வரவில்லை. கிஞ்ச பிரமாந்தரம் அபேட்ச இட பிரவருத்தி விசேஷ வஸ்து ஜெகத் உபலப்த பூர்வா பிரம்மாத்ம வஸ்து ததா வஜத பிரவருத்தி யுக்தாத்மனஸ்து அளவத் பரிநிஷ்டிதத்வா. கிஞ்சான் இன்னொரு யுக்தி பூர்வபக்ஷி சொல்றார். லோகத்துல ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தானே வார்த்தையினால சொல்றது. இப்ப ஏற்கனவே தெரியறதா இருந்தா உபதேசம் அர்த்தம். ஏற்கனவே தெரியாதுன்னா இப்படி வாக்கி பிரயோகம் வராது. எந்த விஷயத்துல சித்த வஸ்துவை பத்தி ஆத்திய வஸ்துவை பத்தி சொல்லலாம். இருக்கிற வஸ்துவா இருந்தா அது பிரமாணத்துக்கு இன்னொரு பிரமாணத்தினால கிரகிக்க முடியும். தேவஸ்துவை பிரமாணாந்தரத்தை சந்தாபியமானது அப்படியெல்லாம் பாஷத்தில் என்னுடைய அபிப்பிராயத்துல இந்த பிரமாந்தரம் அபேட்ச இட பிரவருத்தி. இப்ப நான் ஏதாவது சொல்றதா இருந்தா ஏற்கனவே தெரிஞ்சதுனால சொல்றது. இது புஸ்தகம், இது என்னுடைய புஸ்தகம் நான் சொல்றேன். எப்படி சொல்றது? ஏற்கனவே எனக்கு தெரியும், அதனால தானே சொல்றது. அதனால தத்துவமசின்னு சொல்லணும்னால் யாரு அந்த உபதேசத்தை கொடுக்கிறானோ அவன் இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுதான் அந்த உபதேசம் பண்ணணும். எந்த பிரமாணத்தினால தெரிஞ்சிருக்கான்? வேதம் தானே சொல்லணும். வேதமே சொல்றதா இருந்தால் வேதத்தை விட்டு இன்னொரு பிரமாணம் சொல்லணும். வேதத்தில் இருக்கிறத இன்னொரு பிரமாணத்தினால கிடைக்கிறது சொல்லணும். அப்படி இருந்தா வேதைக வேதம் சொல்ல முடியாம போயிடும், முடியாது போயிடும். கிஞ்ச பிரமாந்தரம் அபேட்ச இட பிரவருத்தி கிரஹ வாக்கியானா வாக்கிய பிரவருத்தி அர்த்தபோதனம் பிரமாந்தரம் அபேட்ச பவதி. பிரமாணம் இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்ச அப்புறம் தான் வாக்கிய பிரயோகம் பண்றது. விசேஷு வஸ்து ஜெகத் உபலப்த பூர்வா. அப்படிதான் உலகத்தில் இருக்கு. பிரம்மாத்ம வஸ்து ததா வஜத பிரவருத்தி யுக்தா ஆத்மனஸ்து அளவத் பரிநிஷ்டிதத்வா. இப்போ வேதாந்த வாக்கியங்கள் எதை சொல்றதுனால் ஆத்ம வஸ்துவே சொல்றது. அது ஒரு சித்த வஸ்து, சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேதாந்த வாக்கியங்களும் இன்னொரு பிரமாணத்தினால அனுமானத்தினாலேயோ பிரத்யக்ஷத்தினாலேயோ கிரகிக்கக்கூடிய ஏதோ ஒன்று சொல்றதுன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். ஆனா அப்படி சொல்ல முடியாது. அளவத் பரிநிஷ்டிதத்வா. அளவுக்கு என்றது திருஷ்டாந்தம். நத்தியாஸ்தீரே பலமிதி கிர சித்தவஸ்து பிரவருத்திர் திருஷ்டா சுவார்த்த பிரமிதி ஜனனே சுவான்யம் மான பிரயோஜ்யா மான வியவேக்ஷா தத்வத் பிரம்மண்யபிது வஜசோ வைதிகஸ்ய ஆத்யதேயா தஸ்மாத் அஸ்மின் நகலு கடதே மானபாவஸ்வதீனா. சுலபமான விஷயம். நத்தியாஸ்தீரே பலானி சந்தி சுந்தர சொல்றார். நதியோட கரையில பழங்கள் நிற்கிறது. எப்படி சொல்றார்? ஏற்கனவே தெரிஞ்சுதானே சொல்றார். அதனால அந்த மாதிரி நத்தியாஸ்தீரே பலமிதி கிர சித்தவஸ்து பிரவருத்தி. அந்த பலம் என்றது ஒரு சித்த வஸ்து. அந்த இருக்கிற வஸ்துவா கண்ணால பார்க்க முடியாது. இருக்கிற வஸ்துவா இருந்தால் அதை இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கிடையாதுன்னா இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப இருக்குன்னா இன்னொரு பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அதனால எப்படி அந்த நத்தியாஸ்தீரே பலம் அஸ்தி என்ற வாக்கியம் இன்னொரு
இன்னொரு பிரமாணத்தினால பலம் அஸ்தின்னு தெரிஞ்ச அப்புறம் பிரயோகிக்கிறது, இன்னொருத்தருக்காக சொல்லிக் கொடுக்கிறது. சத்யாஸ்தீரே பலமிதி இத சித்தவஸ்து பிரவச்சர் திருஷ்டா சுவார்த்த பிரமிதி ஜனனே சுவான்யமான அபேட்சா. அதனால எந்த வாக்கியமா இருந்தாலும் அதுல இந்த அர்த்தபோதம் வருதுனால் இன்னொரு பிரமாணத்தினால அப்படி இருக்க முடியும் என்று நம்மளால மனசுல ஏற்படுறது. அதனால்தான் இப்ப இது என்னுடைய புத்தகம்னு சொன்னால் உங்களுக்கு பிரமை ஏற்படுது. எப்படி ஏற்படுறதுனால் அப்படி இருக்கலாமே இருக்கிறதுக்கு ஒன்றும் தகராறு இல்லை. அதனால இப்படி வரலாம், பிரமை வரும், இல்லைன்னா வராது. அது பிரம்மண்யவிது வஜசோ வைதிகத்தியாத்யுதேய தஸ்மாத் அஸ்மின் நகனு கடவே மானபாவ ஸ்ருதினா. இப்போ ஸ்ருதி மட்டும்தான் இந்த அகண்ட தைத்தன்யத்துக்கு பிரமாணம் சொல்லும்போதுதான் குழப்பம். பல பிரமாணங்கள் இருக்குன்னா பரவாயில்ல, ஸ்ருதி மட்டும் சொல்ல பிரமாணமா இருந்தால் அது முடியாது. ஏன்னா ஸ்ருதியினால அந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்னா இன்னொரு பிரமாணம் தான். இன்னொரு பிரமாணம் கிடையாதுன்னா ஸ்ருதினாலேயும் சொல்ல முடியாது. ஏன்னா பூர்வபக்ஷ அபிப்பிராயம் இது சரியில்லை, இருந்தாலும் பூர்வபக்ஷம் சொல்லும்போது பூர்வபக்ஷமாகவே சொல்லணும்.